ஸ்ரீ சக்கரம் பக்தி மெய்யன்பர்களுக்கு நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஜோதிட சரவணாமிர்தம் வணக்கம் கூறி பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இன்றைக்கு நாம் சிந்திப்பதாக இருப்பது திருநாவுக்கரசு சுவாமிகள். 63 நாயன்மார்களில் ஐயாவும் ஒருவர். ஆகவே அவரை பற்றி நாம் சிந்திப்போமாக. திருமுனைப்பாடியில் புகழனார் மாதினியார் தம்பதிகளுக்கு சாமிகள் அவதரிக்கிறார்கள். திருமுனைப்பாடியில் நல்ல அருமையான ஒரு கிராமம். நெல் வயற்பரப்புகள், கரும்புகள் மற்றும் எண்ணற்ற ஒரு பசுமையான சூழ்நிலையில் அந்த கிராமம் அமைந்திருக்கின்றன. ஆக அந்த தம்பதிகளுக்கு திலகவதியார் என்கின்ற ஒரு பெண் குழந்தையும் மருள் நீக்கியார் என்ற ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையாக இருக்கிறார்கள். அந்த நாடு செழுமையான நாடு. ஆக அப்படி இருக்கையில் அந்த திலகவதியாருக்கு 12 வயது ஆகின்ற தருணத்தில் அங்கு அவருக்கு திருமண பேச்சுகள் ஏற்பாடாகின்றன. அந்த நாட்டில் சேனாதிபதியாக இருக்கின்ற கலிப்பகையார் அவர்களுக்கும் திலகவதியார் அம்மையாருக்கும் திருமணம் ஏற்பாடு செய்விக்கின்ற நிலையில் பெரியோர்கள் நிச்சயித்த வண்ணம் திருமணம் ஏற்பாடாகின்றது. அது சமயம் மாற்றான் நாட்டு அரசன் போர் புரிகின்ற காரணத்தினால் அங்கு அந்த போருக்கு செல்கின்ற தருவாயில் வீரப்போர் புரிகின்ற நேரத்தில் பல வீரர்களை கொன்று குவித்து இந்த கலிப்பகையார் என்கின்றவரும் இறைவனடி சேர்ந்து விடுகிறார். ஒரு சில காலகட்டங்கள் தனக்கு இவர் கணவர் என்று நிச்சயித்த பின்பு இவர் இறந்து விடுகிறார். போரில் சென்று வீர மரணம் அடைகின்றார். இந்த நேரத்தில் நம்ம குழந்தைக்கு பார்த்த அந்த இவர் வீர மரணம் எழுதி விட்டார் என்று தாய் தந்தையர் ஒருவர் பின் ஒருவராக மனநோய் காரணமாக இறந்து விடுகிறார்கள். இந்த திலகவதியார் பெரிதும் மனம் வருத்தம் அடைகிறார். இது நமக்கு பார்த்து வைத்தவர், தனக்கு வயது 12 தான். அது சமயம் தனக்கு ஏற்பாடான அந்த தனக்கு கணவனாக நிச்சயிக்கப்பட்டவர் இறந்து விடுகிறாரே என்று வருத்தமுற்று தானும் இறைவனடி சேர்ந்து விடலாம் என்று பெரிதும் வருத்தமுற்று கலக்கம் முடிக்கிறார்கள். அது சமயம் மருள் நீக்கியார் அவர்தான் அந்த அக்கா, எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நீங்களும் சென்றுவிட்டால் என் நிலை என்னாவது என்று வருந்தி காலை பிடித்து கதறுகிறார். இவர் ஒரு வாராக தன்னைத்தானே தேற்றிக் கொள்கிறார். தம்பி சொல்வது நியாயம், யாருமே இல்லாமல் அனாதையாக விட்டுவிட்டால் மருள் நீக்கியார் தம்பி என்ன செய்வான், 5 வயது குழந்தை ஆயிற்று என்று அவர் மனதை திடப்படுத்தி கொண்டு சிறிது சிறிதாக தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு சிவனடியார் பணிவிடை செய்வது, சிவத்தொண்டுகள், ஆலய தொண்டுகள் இதெல்லாம் செய்து கொண்டு வருகின்ற தருவாயில் தன்னுடைய கடந்த காலத்தில் தாய் தந்தையர் மறைந்தது, தனக்கு நிச்சயிக்கப்பட்டவர் மறைந்தது எல்லாம் கருதி தன் தம்பியை வளர்ப்பதிலேயே முழு கவனம் செலுத்தி வந்தார். அது சமயம் இவர் அந்த தம்பியாக கருதப்பட்ட மருள் நீக்கியார் பிற்காலத்தில் திருநாவுக்கரசு என போற்றி புகழப்படுகின்ற அந்த அவதார புருஷன் நாளொரு மணி பொழுது வண்ணமாகவும் எல்லா கலைகளையும் கற்று சிறந்து தேர்ந்து விளங்கினார்கள். அது சமயம் சேர்க்கையோ கிரகங்களின் மாற்றமோ ஏதோ ஒரு காரணம் சைவ மதத்தை விட்டு சமண மதத்தை சார்கின்ற ஒரு நிலை இவரை தொடர்ந்து அந்த படுகொலையில் தள்ளிவிட்டது. சமணர்களின் கை ஓங்கி இருக்கின்ற அந்த தருணத்தில் மருள் நீக்கியார் அந்த சமண மதத்தில் சிகையை மழித்து வேறு வேறு உடைகளை தாங்கி சைவ நெறியிலிருந்து மாறி சமண நெறிக்குள் புகுந்து வருகிறார். இதை கண்டு அக்கா திலகவதியார் மனக்கலக்கம் போகிறார். என்ன இது, குளம் தழைக்க வந்த ஒருவன் திசை மாறி சென்று விட்டானே என்று பெரிதும் வருத்தம் விடுகிறார்கள். இப்படி ஆக சென்று கொண்டு இருக்கும்போது சமண மதத்தில் இவர் பெரிய நிலைக்கு உயர்ந்து வருகின்றார். அங்கு இருக்கின்ற பல வகை ஆய கலைகளையும் அங்கு சமண மதத்தின் தத்துவத்தின் பிரகாரம் அங்கு கற்று தேர்ந்து சிறந்த நிலைக்கு வருகின்றார். இவர் திலகவதியார் ஒவ்வொரு தினமும் பிரதோஷ நேரங்கள் மற்ற நேரங்கள் அனைத்தும் சிவாலயங்கள் சென்று அழுது தொழுது இதை பார்க்கவா, தாய் தந்தையரை இழந்தும் கணவன் என்று கருதப்பட்டவர் இழந்தும் நான் உயிர் வாழ்வதே என் தம்பிக்காகத்தானே, இதற்காகவா என்னை படைத்தாய் இறைவா என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார், அழுகிறார்.
என் தம்பி மதம் மாறி சென்று விட்டானே, இது தகுமா? குலம் காக்க குலம் தழைக்க வந்த ஒரு புதல்வன் இப்படி ஆகிவிட்டானே என்று தினம் தினம் அழுது அழுது கல்லையும் கரைக்கக்கூடிய வகையில் திலகவதியாரினுடைய அந்த 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 ஒரு வகையான ஒரு சேவை தவம் சிவபெருமானை கலங்கடித்து விட்டது. சிவபெருமானே இறங்கி வரக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். அப்பொழுது சிவபெருமான் ஒரு மாயை காரணமாக மருள் நீக்கியாருக்கு கொள்ளாத சூளை நோய் வயிற்று வலியை உண்டாக்கினார். அந்த சமண மதத்தில் தொடர்ந்து அவர் இருக்கின்ற காரணத்தில் அங்கே இருக்கின்ற மூலிகை வைத்தியங்கள் மற்றும் அந்த பில்லி சூன்யம் யாவல் என்று கருதப்படுகின்ற எல்லா வகையான சிகிச்சை முறையிலும் சிவன் அளித்த அந்த சூளை நோய் வாத நோய் மருள் நீக்கியாரை கட்டுப்படுத்தவில்லை. இப்படி அழுது தொழுது அவர் உயிருக்கு போராடுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற நேரத்தில் அவருடைய சிறந்த நண்பனாக கருதப்படுகின்றவன் திலகவதியாரிடம் ஒன்று வந்து, தாயே, உங்கள் தம்பி இப்படி இருக்கிறார், அப்படி என்றால் நீங்கள் அவர் இருக்கும் இடத்திற்கு வந்து ஆறுதல் கூறுங்கள், 2 வார்த்தை கூறுங்கள். அப்படியா? அதெல்லாம் முடியாது. நான் சைவ மதத்தை பின்பற்றுகின்றேன், சமண மதத்தில் இருக்கின்ற ஒரு இடத்திற்கு நான் எப்படி வருவது? அவனை இந்த சிவாலயத்திற்கு வர சொல் அப்படி என்று அவனிடம் ஆலோசனை கூறி அறிவுரை கூறி அக்கா திலகவதியை அனுப்பி வைக்கிறார்கள். ஆக இவர் நேரே வந்து தன்னுடைய குரு என்று கருதப்படுகின்ற மருள் நீக்கியாரிடம் வந்து, இந்த மாதிரி அக்கா சொன்னாங்க, அந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னும்போது சரி என்று அவரும் உயிரை கையில் பிடித்து கொண்டு எப்படியாவது நமக்கு இந்த நோய் தீர வேண்டும், தீராத அக்கறையினால் அங்கே வந்து சேருகிறார். சிவபெருமானை மனதில் எண்ணி பிரார்த்தித்து கொண்டு அழுதும் தொழுதும் இது நாள் வரைக்கும் செய்து வந்த அந்த புண்ணிய பலாபலன்கள் ஒரு எங்கே இணைந்து கைகூடிய நேரத்தில் சிவபெருமானுடைய அருளினாலும் சிவபெருமானை மனதில் நினைத்து பொன்மேனியன் அவனை நினைத்து கொண்டு விபூதியை அவனுக்கு மருள் நீக்கியாருக்கு உடல் முழுதும் அப்படி தடவி பூசிவிட்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று இந்த பூர்ணவத்தையும் பஞ்சாட்சரத்தையும் சேர்த்து விபூதியோடு இணைத்து தம்பியின் உடல் முழுதும் பாசத்தையும் அன்பையும் கலந்து தேய்த்து தண்ணீரால் நீராட்டி வைத்தியம் செய்தார்கள். சிவாய நமக சிவாய நமக ஓம் நமச்சிவாயா சொல்லி கொண்டே வந்து அந்த பரிபூர்ணமாக அந்த விபூதியை தடவிய நேரத்தில் அவர் சற்று குறைந்து அந்த வலி நீங்குவதாக அவர் உணர்கிறார். மருள் நீக்கியார் உணர்கிறார். அப்படியே இருக்கின்ற பட்சத்தில் அந்த உடல் முழுக்க தேய்க்கப்பட்ட விபூதியோடு அந்த சிவாலயத்தில் இருக்கிறார். அடுத்த நாள் காலையில் அவருக்கு முற்றுமாக துறந்து நீங்கி விடுகிறது. இனி சமண மதத்திற்கு நீ போகாதே தம்பி, இங்கேயே ஏறு, சிவபெருமான் நம்மை காப்பார் என்று அவர் ஆறுதல் கூறுகிறார். அதன்படியே இவர் இங்கேயே தங்கி விடுகிறார்கள். எங்கே இந்த துறவியை காணவில்லையே என்று சமண மதத்தின் தலைமை படத்தில் இருக்கின்றவர்கள் தேடுகிறார்கள். ஒரு அளவிற்கு இந்த விஷயத்தை யூகித்து இங்கு சரி செய்யப்படாத அந்த சூளை நோய் வயிற்று வலி எப்படி அங்கே போனதும் சரியாகிவிட்டது என்று அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இருந்த காரணத்தினாலும் அவரை சென்று அன்போடும் பணிவோடும் பணிந்தும் அழைத்தும் வர மறுக்கிறார். எல்லாம் எனக்கு சிவன், எல்லாம் எனக்கு சிவன். இது நாள் வரை தொழுது வணங்கி வந்த சமணத்தினுடைய கொள்கைகளை முற்றுமே துறந்து விட்டார். இதை கண்டு பொறுக்க முடியாத அந்த சமண துறவிகள் மற்றவர்கள் அந்த நாட்டு மன்னனிடம் சென்று முறையிடுகிறார்கள். சாமி, சைவம்தான் பெரிது என்று இப்பொழுது அங்கே சென்று விட்டவன் கபடதாரி, அவனுக்கு ஏதாவது நம் தண்டனை தர வேண்டும் என்று கூறி சமண துறவிகள் அத்தனை பேரும் அரசனிடம் கூறிய வண்ணம் இப்படியெல்லாம் நடந்து விட்டதே என்று கூறி வருத்தி, இனி அவனை அங்கே விட்டு வைத்தால் சமண மதத்தை அழித்து விடுவான், நாமும் இங்கு வாழ முடியாது, அவனுக்கு தக்க தண்டனை தர வேண்டும் என்று கூறி என்ன செய்யலாம் என்று இருள் நிறைந்த மனதை கொண்ட அந்த மன்னன் என்ன செய்யலாம், அவனை சுண்ணாம்பு கால்வாயில் தள்ளிவிடலாம் என்று கூறுகிறார்கள். சுண்ணாம்பு கால்வாயிலும் தள்ளிவிட்டு 7 நாட்கள் உள்ளே அடைத்து வைக்கிறார்கள். அந்த சுண்ணாம்பு கால்வாயில் மருள் நீக்கியாரை தள்ளியவுடன் அப்பொழுது அங்கு ஒரு பாடல் பிறக்கிறது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிலா வேநீர் மூசு ஒன்றுரை பொய்கை போன்றே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று பாடல் பிறக்கிறது. பிறை நிலவும் கங்கை வெள்ளமும் சேர்ந்து வந்த ஒரு குளிர் நிலையை
அந்த மருள் நீக்கியார் உணர்கிறார்கள். ஆக அப்பொழுதும் திறந்து பார்த்த சமண துறவிகளுக்கு பெரிதும் ஆச்சரியம் ஐயம் உண்டாகிவிட்டது. என்ன என்றால், இவன் சமணத்தில் இருக்கும்பொழுது கற்று வந்த அந்த மாய கலைகளை பயன்படுத்தி சுண்ணம்பு கால்வாயிலிருந்து தப்பிவிட்டான் என்று இவர்கள் மனிடம் குறை கூறுகிறார்கள். சரி, மறுபடியும் என்னதான் செய்வது அப்படி என்று சொல்லும்பொழுது நினைக்கும்போது இவர்கள் சொல்கிறார்கள், நமது பட்டத்து யானை கொண்டு வந்து இவனை அடக்கி தள்ளி இவனை ஏதாவது செய்யலாம் என்று சொல்லும்பொழுது உடனே பட்டத்து யானை வரவேற்கப்படுகிறது, அங்கே நிற்க வைக்கப்படுகிறது. அது கொடிய நஞ்சுகளால் ஈட்டிகளால் குத்தப்பட்டு வெறியேற்றப்பட்ட அந்த பட்டத்து யானை கொண்டு வந்து சாமிகளின் முன்னால் சாமிகளை மருள் நீக்கியாரை கைகளை கட்டப்பட்ட நிலையில் நிற்க வைக்கிறார்கள். அந்த யானை இவரிடம் வந்தவுடன் இவரை சுற்றி வலம் வந்து வணங்கி விட்டு அமைதியாகி விடுகிறது. திரும்பவும் இவர் ஒரு பாடல் பாடியவுடன் இவர்களை இந்த யானையை ஏவி விட்டவர்களை, கஜமுகனை ஏவி விட்டவர்களை சென்று துரத்தி அவர்களையே அது அடிக்கும் ஒரு வல்லமைப்படுத்தியதாக மாறிவிட்டது. இப்படி எது செய்தாலும் மருள் நீக்கியார் என்கின்றவர் சமணத்திற்கு கட்டுப்படவில்லை. இவருக்கு தான் நீசன் திருவடியே சொந்தமாகி இருக்கின்ற நிலையில் இவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மறுபடியும் மன்னனிடம் சென்று, மன்னா இந்த முறையும் நீங்கள் அருள் குறித்து சிந்திக்க வேண்டும். இவனுக்கு ஆழகால விஷயத்தை கொண்டு பாலில் கரைத்து இவனை குடிக்க செய்ய வேண்டும். அப்படி சொல்லும்பொழுது மன்னன் கூட சரி அப்படி சிலம் இவர்கள் சொல்வது அனைத்தும் சமண மதத்தை வாழ வைக்க வந்த உபதேசமாக அவன் கருதுகிறான். அதனால் சரி அப்படியே செய்யலாம் என்று நஞ்சுண்ட பாலை இவருக்கு பருக சொல்கிறார்கள். இவர் திருநீலகண்டன் பக்தனாயிற்று. ஆழகால விஷத்தையே அருந்தி கண்டத்தில் வைத்திருக்கின்ற சிவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பவருக்கு இந்த நஞ்சு ஊற்றிய பால் என்ன செய்யும்? சிவாய நமக நமச்சிவாயம் என்று கூறிக்கொண்டு அந்த நஞ்சுண்ட பாலை குடிக்கிறார். அந்த நஞ்சை ஆழகால விஷத்தையே கடலில் இருந்ததை சுந்தரரை ஏவி விட்டு கொண்டு வா அந்த நஞ்சு என்று வாங்கி விழுங்கி கண்டத்தில் வைத்திருக்கின்ற சிவபெருமான் தான் பக்தன் அருந்திய நஞ்சையா காக்காமல் விட்டு விடுவார்? அவர் நஞ்சை தான் எடுத்துக்கொண்டு பாலை மட்டும் மருள் நீக்கியாருக்கு வழங்குகிறார். இப்பொழுதும் அரசனுக்கும் மற்ற சமண துறவிகளுக்கும் பெரிய அதிர்ச்சி. என்ன செய்தும் இவர் இப்படித்தான் இருக்கிறாரு, என்னதான் செய்வது அப்படின்னு சேச்சா போகட்டு விடுங்க, அவனை போய் ஏன்னா தொல்லை பண்ணுறது அப்படி எவ்வளோ சொல்லி பார்த்தா மன்னன் சொன்னால் கூட இல்லை இவன் இருந்தால் சமணத்தை அழித்து விடுவதோடு மட்டுமல்லாமல் உங்களோட சாம்ராஜ்யத்தையும் சரித்து விடுவார் என்று பல போதனைகளை கூறியவுடன் சரி கடைசியாக என்ன செய்யலாம்? ஒன்றுமில்லை, கடைசியாக இவரை கல்லை கட்டி கடலில் கொண்டு செலுத்தி விடலாம். சரி அப்படியே செய்யலாம். மருள் நீக்கியாரை படுக்க வைத்து நல்லா அவரை விட கனமான கற்கள் மீது கயிறு போட்டு சுற்றி நடு கடல் எடுத்து போட்டுருவாங்க அவரை. அப்பொழுது சிவபெருமான் பொறுத்து கொண்டு இருப்பாரா, பார்த்து கொண்டு இருப்பாரா? அங்கு ஒரு பாடல் பிரிக்கிறது. சொற்றுணை வேதியன் சோதிய வானவன் புற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழா கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பதிகத்தை அங்கு சாமிகள் பாடுகின்றார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த கல்லே தக்கையாக மாறி ஒரு 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 மரக்கட்டையாக அதன் மீது கட்டப்பட்டிருந்த அந்த இரும்பு சங்கிலிகள் அருந்து விடுபட்டு அதன் மீது ஒரு அமர்ந்து நேராக வருகிறார். இது நடந்த நிகழ்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் பாடலிபுத்திரம். இன்றைக்கு அது கடலூர், திருப்பாதிரி புலியூர் இன்றைக்கும் அந்த புனித சேத்திரம் இருக்கிறது. அங்குதான் இது நடந்தது. அங்கே ஒரு மரக்கட்டையின் மீது மிதந்து அதன் மீது அமர்ந்து தெய்வீக கோலத்தோடு புத்தம் புதிய நிலவாக அன்றுதான் பூத்த புதிய மலராக கடற்கரையில் இறங்குகிறார். மக்கள் சைவர்கள் பக்தர்கள் பெருகி அவரை அடிதொழுது சீராட்டி பாராட்டி ஊருக்கு ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள். இனியும் இவரிடம் நாம் எந்த வம்பும் செய்யக்கூடாது என்று சமணர்களும் சமண மன்னர்களும் ஒதுங்கி விடுகிறார்கள். இப்படியே போகின்ற ஒரு தக்க தருணத்தில் சாமி மருள் நீக்கியாருடைய அந்த 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 விதமான பக்தி, அந்த புகழ் நாலா திசையும் பரவி எங்கு பார்த்தாலும் மருள் நீக்கியார் சாமிகள் என்று பெரிய அளவில் பேசப்பட்டார். அன்றைக்கு ஒரு சிவாலயத்தில் பாடல் பதிகம் படிக்கின்ற நேரத்தில் ஒரு அசரியாக, இவ்வளவு பைந்தமிழும் சொற்றமிழும் நீ அழகாக பாடுகின்றாயே,
நாவுக்கே நீ அரசன், நீதான் நாவுக்கு அரசன் என்று அசரியாக சிவபெருமானே மருள் நீக்கியாருக்கு நாவுக்கரசர் என்று பட்டம் வழங்கினார். உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா? சிவபெருமானே தன் அடியவருக்கு ஒரு பட்டத்தை தருகிறார், நாவுக்கரசன். அன்று முதல் திருநாவுக்கரசர் என்று பெயர் பெற்று சிறந்து விளங்கி வருகிறார். ஊரெங்கும் பாடல் தோறும் பாடல் பதிகளை படித்தும் பல வகையான ஒரு அதிசயங்களை புரிந்தும் மக்களுக்கு பல சேவைகளை செய்தும் இவருடைய புகழ் எங்கும் பரவி கொண்டே இருக்கிறது. அப்படி சற்று வருகின்ற ஒரு இடத்தில் திருவாரூர் அருகில் இவர் வருகிறார். அங்கு வரும்போது திருஞான சம்பந்தர், அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. ஞான குழந்தை பார்வதி அம்மாவே வான வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர் அழுத காலத்தில் இறங்கி வந்து தன் தாய்ப்பாலை இவருக்கு தந்தவர் சீர்காழியில் நடந்த அதிசயம் இது. அது பிரிதொரு தொடரில் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அந்த ஞான சம்பந்தர் அங்கு வருகின்றார். அப்படி அங்கே இருக்கின்ற திருவாரூருக்கு அவரும் வருகிறார். திருஞான சம்பந்தர் வருகின்ற அதே பல்லக்கை நம்ம அப்பர் இல்லை, அவர் நாவுக்கரசரும் சுமந்து வருகின்றார். அப்படி வந்திருக்கும்போது நாவுக்கரசர் இங்கு தானே இருக்கிறார், கேள்விப்பட்டேனே என்று அந்த ஞான குழந்தை திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். எங்கு இருக்கிறார் நாவுக்கரசன்? அடியே இங்கு தான் இருக்கிறேன், அடியே இங்கு தான் இருக்கிறேன் என்று குரல் கேட்டவுடன் பல்லக்கு நிறுத்தப்படுகிறது. கீழே இறங்கி வந்தோடனே திருஞான சம்பந்தன் வந்து, சாமி தாங்களா என்னை சுமப்பது? சுமந்தால் என்ன, ஞானப்பால் அறிஞ்சிய உங்களை நான் சுமப்பது எனக்கு தானே பெருமை என்றவர் மகிழ்ந்து நெகிழ்ந்து உருகுகிறார். ஆக ஒருவர் ஆற தழுவி கொண்டு அந்த கற்றாரை காமுறுவார் என்பது போன்று இயற்கையாக இரண்டு பேரும் இரண்டர கலந்து மெய்சிலித்து இருக்கிறார்கள். இப்படியே சற்று வந்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு ஆலயமாக இருவரும் சென்று அவர்கள் பாடல் பதிகங்களை பெறுவார்கள், பாடுவார்கள். அந்த ஊரில் அதிசயங்களை நிகழ்த்துவார்கள். பஞ்சம் பசி போன்ற எது இருந்தாலும் இவர்கள் கால் தடம் பட்டவுடன் எல்லாமே நீங்கி ஓடி வருகின்றது. சிறப்பாக மக்கள் இவர்களை சேவித்து மக்கள் மனதிற்குள் ஆராதனை செய்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் நாகப்பட்டினம், அதுக்கு திருமறைக்காடு, அந்த ஊரில் ஒரு அதிசயம் என்னவென்றால் சிவாலயத்தினுடைய பின்புறம் தான் செல்ல வேண்டும், முன்புறம் அடைக்கப்பட்டு விட்டது. ஆக இது கேள்விப்பட்டவுடன் திருஞான சம்பந்தம் அப்பர் சாமிகளும் அங்கு செல்கிறார்கள். சாமி இங்கே ஒரு வழக்கம், சொல்லுங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். இந்த ஆலயத்திற்கு முன்பக்கம் நம்ம செல்ல முடியாது, பின்புறம் தான் செல்லணும். ஏன் அப்படி? இதை நம்ம மாற்றுவோம். சாமி நீங்கள் ஒரு பாடல் பாடி அந்த கோயில் திருக்கதவை திறக்க வேண்டும் என்று சாமிகள் திருஞான சம்பந்தர் கூறுகிறார்கள். இவரும் ஒரு பாடல் 2 பாடல் பாடிக்கொண்டே இருக்கிறார். கதவு திறக்கப்படவில்லை. கடைசியாக பாடிய போது உடனே கதவு திறக்கப்பட்டு விடுகிறது. இதை கண்டு அவர் மிகவும் ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியப்பட்டவுடன் எல்லோரும் பக்தர்கள் அத்தனை பேரும் முன்புற வாசல் வழியாகிய சிவனை தரிசனம் செய்துவிட்டு திரும்ப வருகிறார்கள். சாமி சொல்லுகிறார், நாம் பாடிய பாடலுக்காகத்தான் இந்த கதவு திறந்தது என்றால் அதே இன்னொரு பாடல் நீங்கள் பாடுங்கள், கதவு மூடிக்கொள்கிறா பார்ப்போம் என்று சாமி சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும்போது நாவுக்கரசரும் சொல்லுகிறார். சரி என்று இவர் திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் போடுகிறார். இவர் பாடிய ஒரே பாடலுக்கு கதவு தாளிட்டு கொண்டது. அதெல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் தங்கியிருக்கிறாங்க. இவருக்கு இரவு முழுக்க தூக்கம் வரல. திருஞான சம்பந்தர் பாடி ஒரு பாடலுக்கே கதவு மூடிக்கொண்டது. நாம் இத்தனை பாடல் பாடியும் கதவு திறக்கவில்லையே, அப்படி என்றால் நான் இன்னும் எவ்வளவு பக்குவப்பட வேண்டும்? இப்படி சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றார். இரவில் சிவபெருமான் அவர் கனவில் வருகிறார். நீ இந்த ஊருக்கு வா அப்படின்னு அவர் அந்த ஊருக்கு கிளம்பி போயிடுறார். அங்கே போயிட்ட பிறகு சாமி காலையிலேருந்து பார்த்தோன்னே காணவில்லை என்று திருஞான சம்பந்தம் தேடி இவர் இருக்கின்ற இடத்திற்கு அவர் வருகிறார். அப்போது இவர் இந்த மனக்கலக்கத்தை சொல்கிறார். நான் இத்தனை பாட்டு பாடியும் சாமி கடைசியாக தான் வந்தால் நீங்கள் பாடின ஒரே பாட்டுக்கு வந்துட்டார். நான் இன்னும் எவ்வளோ பக்குவப்படணுமோ அப்படின்னு நெகிழும்போது இவருடைய நிகழ்ச்சியை பார்த்தோன்னே அப்பர் என்று ஒரு பட்டம் தருகிறார். அப்பா, அது மாதிரி நாவுக்கரசரே நீங்கள் அப்பர் ஆயிற்று, அதனால் உங்கள் பாடல் அவருக்கு இனிக்கிறது. நான் சின்ன பையனாச்சு, அதான் பாடல் அவருக்கு பிடிக்காம உடனே திறந்துட்டார். அதாவது மருள் நீக்கியாருக்கு சிவபெருமானே நாவுக்கரசர் என்ற பட்டத்தையும் தந்தார்.
திருஞான சம்பந்தன் ஞானப்பாலை குடித்த திருஞான சம்பந்தனின் அருளால் அவர் அருளால் திருவாய் மொழிந்தார் அப்பர் என்று. ஆக இவருக்கு இந்த 2 பட்டங்கள் இருக்கின்றன. நினைத்தவர்கள் மனதையே தன் கோயிலாக கொள்ளும் சுபாவம் கொண்டவர், பாசம் கொண்டவர் சிவபெருமான். எல்லோரும் சிவபெருமானை அழிக்கும் கடவுள் என்று சொல்கிறார்கள். இல்லை இல்லை, ஒரு முறை ஓம் நமச்சிவாயா வா என்று கூப்பிட்டாலே வந்துவிடும். மிகவும் சுலபமான கடவுள், யார் அழைத்தாலும் வந்து விடுவார். நினைத்தவர்கள் மனதிலேயே கோயில் கொண்டு குடியிருப்பவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் அப்படி இருக்கின்ற காலத்தில் அந்த மருள்நீக்கியாருக்கு திருநாவுக்கரசு, நாவுக்கரசு என்ற பெயரையும் அளித்தார்கள். அதன் பிறகு இந்த அப்பர் என்ற பெயரை வழங்கப்பெற்றார். இப்படி அவர் சேத்திரமாக சென்று சிவாலயங்களை தொண்டு புரிந்து வந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அப்பூதி அடிகள் என்கின்ற ஒரு ஞானியர் வாழும் ஒரு ஊருக்கு வருகிறார். எங்கு பார்த்தாலும் நாவுக்கரசர், தண்ணீர் பந்தல் நாவுக்கரசர், பாடசாலை, இப்படி எங்கு பார்த்தாலும் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமாறு நிறைந்திருக்கின்ற இறைவன் பெயரை விடுத்து நாவுக்கரசன் என்று பெயரிட்டு இருக்கிறது என்று அவர் எண்ணி வியந்து வந்திருக்கின்ற நேரத்தில் யார் இவர் என்று விசாரிக்க, இவர்தான் அப்பூஜி அடிகள் என்று அவர் இல்லத்தை காட்டுகிறார்கள். அங்கு செல்கிறார்கள். அங்கு சென்றவுடன் கணவன் மனைவி கருத்தொருமித்து அந்த தம்பதிகளுக்கு நாவுக்கரசன் என்ற ஒரு சிறுவன் இருக்கிறான். பிறந்த குழந்தை வளர்ந்த குழந்தைக்கும் நாவுக்கரசர், யாராவது அவர்களும் சென்று குழந்தைக்கு பேர் வைத்தால் நாவுக்கரசர். அப்படி எல்லா இடத்திலும் நாவுக்கரசர் பெயர் புகழ் பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த இடத்திற்கு நாவுக்கரசர் வருகிறார்கள். அப்பூஜி அடிகள் அவரை எதிர்நோக்கி வரவழைத்து, சாமி வாருங்கள் வாருங்கள், எங்கள் பிறவி பணியை நாங்கள் அடைந்து விட்டோம், வாருங்கள் சாமி என்று அழைத்து வந்து இல்லறத்தில் அமுது உண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறார்கள். சரி, உண்ணலாமே. ஆக மகனை அழைத்து, நாவுக்கரசா சாமி கூப்பிடுங்களா? சாமி, ஐயோ நீங்கள் இருக்கும்போது உங்கள் பேர் சொன்னேன், உங்கள் பேர் தான் என்னுடைய குமாரனுக்கு வைத்திருக்கிறேன். அப்படியா? அவர் போய் தோட்டத்தில் வந்து உணவு உண்ண அந்த அந்த வாழையிலை அறுத்து வரும்போது அரவம் தீண்டி விடுகிறது. இதை கண்ணுற்று உடன், ஐயோ அந்த சிவனடியார் சாமிகள் உணவு உண்ணாவிட்டால் என்ன பண்ணுவது? அந்த அரவம் தீண்டிய உடலை, நீளம் பூத்த அந்த உடலை ஒரு இடத்தில் மறைத்து வைத்துவிட்டு, இவர்கள் சாமி வாருங்கள், அமுது உண்ணலாம் வாருங்கள் என்று இறைஞ்சி அழைக்கிறார்கள். வருகிறீர்கள், உங்கள் மகன் நாவுக்கரசன் இருப்பான், அவனையும் அழைங்கள், இருவரும் சேர்ந்தே அன்னம் உண்ணலாம். இல்லை சாமி, அவன் எங்களுக்கு பயன்பட மாட்டான், உங்களுக்கும் பயன்பட மாட்டான். என்ன ஆயிற்று? இலை பறிக்கும் பொழுது அரவம் தீண்டி விட்டது. ஐயோ, என்ன படுபாதகம்! அரவம் தீண்டிய உடலை இல்லத்தில் வைத்துக்கொண்டு எனக்கு அமுது படைப்பதா? என்ன பாவம், என்ன பாவம்! அவனை எங்கே காட்டுங்கள், அவனை அழைத்து வந்து என்னிடம் காட்டுங்கள். அவனை தூக்கி வரும்போது சிவாலயத்திற்கு போகலாமாங்க. அந்த ஒரு சிவாலயத்துக்கு போகும்போது ஒரு பதிகம் சரளமாக அருவியாக கொட்டுகின்ற அந்த பாடலை கேட்டு சிவபெருமான் இறைஞ்சி, அவர் தான் ஆழகால விஷத்தையே மொத்தமாக கொத்தைக்கு எடுத்து நெஞ்சில் வைத்திருக்கிறாரே, இந்த விஷத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு அந்த இறந்த மகனுக்கு உயிரை தருகிறார். ஆக இந்த அதிசயத்தை பார்த்தவுடன் அந்த ஊர் மக்கள் அவரை கொண்டாடுகிறார்கள், சில பேர் கொண்டு பாராட்டுகிறார்கள். இப்படியாக இருக்கின்ற நேரத்தில் அங்கு ஒரு சில காலம் தங்கியிருந்து விட்டு இவருக்கு கைலாயம் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. அப்படியே நடந்து 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 செல்லுகிறார்கள். திருவண்ணாமலையிலிருந்து காசி, ஸ்ரீகாலத்தியிலிருந்து வங்காளதேசம் வரைக்கும் சென்று வாரணாசி என்ற ஊருக்கும், காசி இன்றைக்கு காசி என்ற பெயர், வாரணாசி என்ற ஊருக்கும் அவர்கள் சென்று அங்கும் பாடல் பதிகளை பெற்று பாடல்களெல்லாம் பாடி சிறப்புரை செய்தார்கள். இதற்குள் உடம்பும் தளர்ந்து விடுகிறது. கைலாய காட்சி காண வேண்டும் என்ற ஆசையில் அவர் போகிறார். நடந்து நடந்து போகிறார். கால் நரம்புகள் வெடித்து விடுகின்றன. கால் நடக்க முடியவில்லை. இருந்தாலும் படுத்து கொண்டே ஊர்ந்து ஊர்ந்து செல்கிறார்கள். இப்படியாக இருக்கின்ற நேரத்தில் அங்கு ஒரு வயோதிகர் வருகிறார்கள். சாமி, எங்கே போகிறீர்கள்? கைலாயத்திற்கு போகிறேன், கைலாய திருக்காட்சியை காணப் போகிறேன். நீங்கள் நடப்பதே கஷ்டமாச்சு, கைலாயத்திற்கு எங்கேருந்து போவது? இந்தாருங்கள், நான் வந்து ஒரு உணவு வைத்திருக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்கள். சிவனே அந்த அந்தனர் வேடத்தில் வருகிறார். சரி என்று பார்த்தால் அந்த உணவு ஒரு உண்ணு கொண்டிருக்கும் போதே அங்கே ஒரு தடாகம் தோன்றுகிறது. அந்த தடாகத்தில் அவர் உணவை அறிந்துவிட்டு அந்த தடாகத்தினரை பருகி சற்று சாந்தி அடைகிறார். அப்பொழுது அவர் திருக்காட்சியாக சிவபெருமன் ஒரு அசரி வாக்காக கூறுகிறார். இந்த தடாகத்தில் நீங்கள் மூழ்கி எழுதுங்கள்,
திருவையாறில் நீங்கள் வெளிவரலாம் என்று. அதே போன்று இவர் சாமிகள் அந்த உடல் நடக்க முடியாமல் கை கால் சதையெல்லாம் பீந்து போக ஊர்ந்து ஊர்ந்து அந்த தடாகத்து மொழி எழுந்து பார்க்கிறார். திருவையாறில் புத்தம் புதிய மேனியாக திருவையாறில் எழுந்து நடந்து இவ்வாறாக பல ஊர்களுக்கு சென்று பல பாடல் பதிகளை பெற்று கடைசியாக அவர்கள் வடநாட்டு குளத்தில் மூழ்கி திருவையாறு எழுந்து வந்துகிறார். இவர் கைலாச காட்சி திருவையாறு அருகில் அவர் கைலாச காட்சி அவருக்கு கிடைக்கிறது. அதன் பிறகு சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் சாமிகள் பாடல் பதிகம் படித்து கொண்டே இருக்கிறார், எழுதி கொண்டே இருக்கிறார். அவருடைய நினைவுகள் மழுங்குகிறது. சிவன் அடி சேர்ந்தார் என்று. இதன் மூலம் அப்பர் சாமிகள் உடைய திருநாவுக்கரசு சாமிகளின் புகழை நாம் சிந்தித்தோமாக. ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு பிரிதொரு வாய்ப்பில் சந்திப்போமாக என்று வணக்கம் கூறி உங்கள் சரவணாமிர்தம். நன்றி, வணக்கம்.